வெல்கம் பேக் டு விஆர்டி கமெண்ட்ரி ராக்ஸ்டார். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சண்டே ஸ்பெஷல் மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் சீசன் 2 பார்ட் 29. வீடியோக்குள்ள போதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், நம்ம சேனல் நல்லா க்ரோ ஆகும். 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வரை ரீச் ஆக போகுது. இந்த நேரம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஸோ புதுசாக பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொன்ன நீ சப்ஸ்கிரைப் பண்ண நல்ல உங்களுக்கு நன்றி. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? லெட்ஸ் கோ. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஸ்டார்ட் மியூசிக். 領域展開お前は Hey y'all, come look at this. அதிகாரப்பூர்வமா ஒரு ஆர்டர் கொடுக்கறேன். ஹிட்டாச்சி உச்சிஹாவை பிடிச்சு ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு கூட்டிட்டு வாங்க. எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. இந்த மிஷனை வெற்றிகரமா முடிச்சிட்டு வாங்க. ஆமாமா, இந்த மிஷின் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மிஷின். அட போங்கடா, ஹிட்டாச்சி பிடிக்க சான்ஸே இல்ல. என்னம்மா இப்படி இருக்காரு? உனக்கு இந்த கோவம் தைரியம் எல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். சின்ன பொருட்டு வந்து நருட்டோ மாதிரி தான் இருப்பான், ஆனா பெரிய பொருட்டு வந்து கிட்டத்தட்ட சாஸ்கே மாதிரி தான் இருப்பான். சோ இதுல சொல்றதும் ஒரு வகையில கரெக்ட் தான். பாரா, அந்த டாக பாத்தீங்களா? ஜோரோ மாதிரியே வாயில கத்திய வச்சு வீசுது பாருங்க. இப்பெல்லாம் டாக்ஸோட ஜோரோட ஃபேன் ஆகுதுப்பா. இது என்ன கெட்ட பழக்கமா இருக்கு? நீ சொல்றது மட்டும் நான் கேட்கணும், நான் சொல்றது நீ கேட்கவே மாட்டியா? முடியாது. நான் பேசுவேன், நான் மட்டும் தான் பேசுவேன். அதை நீங்க கேட்கணும், கேட்டுட்டு மட்டும் தான் இருக்கணும். என்ன நீ இப்படி எல்லாம் மிரட்டுற? ஒரு வேதியியல் மாற்றம் எனக்கு தெரிஞ்ச லவ்லாம் இப்படிதாங்க இருக்கும். எல்லா லவ்லயும் சொல்ல போனா பெண்கள் தான் ஆட்சி பண்ணுவாங்க. லவ்ல பொறுத்த வரைக்கும் இதுதான் ரியாலிட்டி. பசங்க ஆட்சி பண்ணணும்னு நினைக்கலாம், ஆனா முடியாது. Introducing Naruto to my Tharkudi friends. சொல்லி தரேன் ப்ரோ. அவர் தான் ஃபர்ஸ்ட் ஒக்காகே, இவரு செகண்ட் ஒக்காகே, இவங்க தேர்ட் ஒக்காகே, இவரு ஃபோர்த் ஒக்காகே. இவரு தான் என் தலைவன் நருட்டோட அப்பா. இவங்க இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஃபிஃப்த் ஒக்காகே. இவங்க தான் 106. அவங்க இவங்க தான் 106. அனிமே பார்த்தவங்களுக்கு புரியும் 106 என்னது. ஏய் ஓவரா கத்தாத ப்ரோ. ஹிடன் லீஃப் வில்லேஜ் இப்ப எல்லாரும் அங்கதான் ப்ரோ இறங்குறாங்க. அது ஒண்ணும் இல்லடா, ஒரு 2 நாள் அதான் ஒரு 2 நாள் இறங்குவானுங்க. 3வது நாள்ல இருந்து வீட்டுக்கு இறங்க ஆரம்பிச்சாங்க. இது வேற கத்துது பாரு. வா கக்குது பாரு, இப்படி கக்குது. அடங்கோ பிளைன். என்ன பண்ணுது? டக்குனு இறங்கிதா ப்ரோ. ஆமா இறங்கிது ப்ரோ. அந்த அட்டாக் பண்ணுது. 19 அட்டாக். ஏய் ஏன் மேலே கை வச்சியா? அது ஒரே இரு, ஒண்ணும் பண்ண முடியாது. அது வேற விஷயம். என்ன ப்ரோ அது ஊஸ் மாதிரி வைக்கிற? ஹெச்பி குறஞ்சிருக்கு ப்ரோ. ஓ ஹெச்பி குறஞ்சிருச்சு. ஏய் ஆமாயா, நானும் இப்பதான் நோட் பண்றேன். ஏய் குராமா அச்சு உன குருமா போட்ட போறோம் பாரு. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிக்கிட்டு படுற பாடு. சரி சரி சரி, என்ன ஃப்ரீ ஃபயர்ல வந்து நருட்டோ ஈவெண்ட் வந்துச்சுல. நருட்டோ ஈவெண்ட் வந்து நான் திரும்ப ஃப்ரீ ஃபயர் உட்காந்து ஏற்றி விளையாண்டுட்டு இருந்தேன். அப்போ நருட்டோ சீரிஸை பார்க்காத ஒரு சில பிளேயர்ஸ்லாம் பண்ணுங்க, ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ்லாம். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பசங்களாம் இருந்தானுங்க. அவனுங்களுக்கும் இதே மாதிரி தான் நான் சொல்லி கொடுத்துருந்தேன். அதெல்லாம் ரொம்ப ஒரு பெருமைப்பட்ட தருணம். சின்ன வயசுல நம்மள இன்ஸ்பயர் பண்ண கார்ட்டூன் கேரக்டர் ஃபர்ஸ்ட் நிஞ்சா ஆட்டோரி. அந்த கார்ட்டூனை பார்த்துட்டு நானும் ஒரு நிஞ்சாவா மாறேன் பாருவாய் அப்படின்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருந்தேன் தெரியுமா. எங்க வீட்ல பக்கத்து கடையில பால் பாக்கெட் வாங்க அனுப்பிச்சு விடுவாங்க. நீங்க வீட்ல இருந்து நடந்து போகும்போது என்ன சொல்லுவீங்க? 4 கிலோ கருப்பு புளி மஞ்சள் தூளுடா அப்படிதானே சொல்லுவீங்க. ஆனா நான் அப்படி கிடையாது. வீட்டை விட்டு வெளில வந்தோன்னு நிஞ்சாவா மாறி டிங் 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 கடைக்கே போவேன். நிஞ்சா டெக்னிக் பண்ணணும்னு ஆசையா இருந்துச்சு. ஆனா எங்க குடும்பத்துல வசதி இல்லாதனால என்னால நிஞ்சாவா ஆக முடியல. அதனால பிஞ்சா இருக்கும்போது நிஞ்சா ஆசையை விட்டுட்டேன். நெக்ஸ்ட் கிக்படோஸ்கி அதை பார்த்து ஸ்டண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை வந்துச்சு. இப்போ இந்த ஏஜ்ல நமக்கு வாயை திறந்தாலே ஆத்தாமன்னு வரதுக்கு பதிலா அந்த ஏஜ்ல எனக்கு தடால் அடின்னு சொல்லிட்டு வாயில வரும். ஸ்கேட் போர்ட்லாம் வாங்கினேன் தெரியுமா. சைக்கிளோட முதல்ல ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும்ல, அதுல ஏத்தி ஒரு வீலிங் அடிச்சு தூக்குவேன் பாரு. ஒரு தூக்கு ஏரியா கேர்ள்ஸ் எல்லாம் அரண்டு போயிருவாங்க. எங்க போறீங்க நிதிஷ்? அடுத்து பென்டன் வாட்ச் மாதிரி எனக்கு ஒரு வாட்ச் கிடைச்சிராதான்னு சொல்லிட்டு ஏங்க அந்த நாட்களே கிடையாது தெரியுமா. எவனாவது என் கூட வந்து சண்டை போட்டான் அப்படின்னா கையை திருவிட்டு 4 arms சொல்லிட்டு ஒரே பக்குன்னு ஒரு குத்து. இது எல்லாமே நான் பண்ண விஷயங்கள். நீங்க பார்த்து இன்ஸ்பயர் பண்ண கார்ட்டூன் கேரக்டர் கியூ அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன் கமெண்ட்ல சொல்ல சொல்றேன் அப்படின்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படி கிடையாது. நீங்க கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா வீடியோ பூஸ்ட் ஆகும். அதுக்காக
இது எல்லாம் ஒரு மறக்க முடியாத நினைவுகள். சின்ன பசங்களாக இருக்கும்போது எப்படி இருந்திருப்போம், கார்ட்டூன்லாம் பார்த்துக்கிட்டு எனக்கு அது வேணும் இது வேணும். எங்கள் அப்பாட்டெலாம் மந்திரங்கள் கேட்ட தெரியுமா, நானா பென்டன் வாட்ச் இந்த மாதிரி பொருள்லாம் எங்கள் அப்பாட்ட நான் வாங்க சொல்லுவேன். அப்போல்லாம் ஒரு செம்ம ஃபீலிங். அதெல்லாம் இந்த மாதிரி கார்ட்டூன் விரும்பிங்களுக்கு மட்டும்தான் அதெல்லாம் தெரியும். நீங்கள் வந்து கார்ட்டூன் விரும்பியா இல்லையா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு ஒரு சின்ன வார்னிங் தான் கேட்டால் வரும். ஸோ சவுண்டை கம்மி பண்ணி வச்சு பாருங்க, இல்லைன்னா கண்டிப்பாக தர்மடி தான். ரொம்ப அழகா நீ டென்ஷன் வெறிச்சு போயிரு பாத்துக்க. இப்போ புண்டை வெறியா உனக்கு சின்ன புண்டை விட்டா ரோடு புண்டை பேசுறியா? நீலாம் ஒரு ஆளு புண்டையே கிடையாது. நாவு புண்டையா பேசுன உனக்கு அவ்வளோ மண்டப்புறம் சாதனா புண்டையே பாத்துக்க. யூடியூப் புண்டையாதான் என்கிட்ட பேசக்கூடாது. நான் வேற மாதிரி புண்டை தெரிச்சு போயிடும். ஒழுங்கு புண்டையா இருக்கு. இந்த வீடியோ எடிட் பண்ண இட்டாச்சி மேல செம்ம வன்மத்தில் இருப்பான் போலயே. இட்டாச்சி நல்லா போட்டு தாக்கிருக்காயா. என்னடா 8வது சவுண்டுக்கு பதிலாக ஏன் சவுண்டு வந்து பாக்குறீங்களா? 8வது சவுண்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அதனால சவுண்டை கம்மி பண்ணி வச்சுக்கோங்கப்பா. ககாஷி இட்டாச்சியை வச்சு செய்யலாம் பார்த்தாரு, ஆனா கடைசியில இட்டாச்சி ககாஷி வச்சு செஞ்சுட்டாரு. யார் சாமி நீ எங்களுக்கு வந்த? மினட்டோட மறுஜென்ம தான் இந்த பூனையும். அடேங்கப்பா என்ன எடிட்டடா சாமி. அட்டகட்டில் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு எமோஷனல் சீனை வந்து எப்படி எடிட் பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? உண்மையிலே வேற லெவலு. ஹேண்ட்ஸ் ஆஃப். இந்த வீடியோட கடைசியில் இது, ஆனா கண்டிப்பா பயங்கரமா கேட்ட வரும். ஷாங்க்ஸ் மாமா எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் வேணா அந்த பழத்தை எடுத்து நான் சாப்பிடுவா? வத்த தின்னி புண்டை இப்பதானே சட்டி சோறு தின்ன, அதுக்குள்ள உனக்கு என்ன பசிக்குது? அது டெவில் ஃப்ரூட், அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. கொஞ்ச நேரம் சூத்த சாத்திட்டு உட்காரு. ஓ புண்டா ஒத்த அதை ஏன்டா தின்ன? இப்படி 10,000 எபிசோடுக்கு ஊம்ப வச்சுட்டியாடா புண்டை. 10,000 எபிசோடா? ஒன் பீஸ்ல எபிசோடு கிட்டத்தட்ட 1000 தாண்டிடுச்சு. அதே நிறைய பேர் பார்க்க முடியாம உட்காந்துட்டு இருக்கானுங்க. 10,000 எபிசோட்லாம் வந்துச்சுன்னா அப்ப எப்படா பார்த்து முடிக்கிறது? ஒரு வேளை வந்துருமோ? சரி ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ரெக்கமெண்ட் ஆச்சு நிறைய பேர் வீடியோ பார்ப்பாங்க, நம்ம சேனல் நல்லா க்ரோ ஆகும். நம்ம சேனல் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கணும்னா நீங்க போற லைக்கும் நீங்க போற சப்ஸ்கிரைபும் தான் அதுக்கு ஒரு பாதையா இருக்கும். ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரொம்ப உதவியா இருக்கும். ஒருவேளை நீங்க அனுப்புற மீம்ஸ் ரீல்ஸ் அதெல்லாம் அடுத்த மீம்ஸ் ரியாக்ஷன் வீடியோல வரணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டா ஐடி இருக்கு, இன்ஸ்டாகிராம்ல நம்மள மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு ரீல்ஸ்லாம் சென்ட் பண்ணுங்க. அடுத்த மீம்ஸ் ரியாக்ஷன் வீடியோல போட்டு தெரிவிக்க விடலாம். ஓகே ஆல்ரெடி ஓரா பேசியாச்சு, இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகே பை பாய். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.